Hi students, good morning. Last video நம்ம health and hygiene அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருந்தோம். அந்த லெசனில் ஹெல்த்னா என்ன, ஹைஜீன்னா என்ன, கிளீன்லினஸ்னா என்னன்னு பார்த்தோம். பர்சனல் ஹைஜீன் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம்னா எப்படி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை கேர் பண்ணுறது, கேர் ஆஃப் த பாடி பார்த்தோம். அதில் டென்டல் கேர், அதுக்கப்புறம் ஐ கேர் பார்த்தோம். அப்புறம் ஹேர் கேர் பார்த்துருந்தோம். இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசீசஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டிசீஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும், நோய்கள் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பாடியில் நார்மலாக நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லேருந்து மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம ஹியூமன் பீயிங்கோட ஹெல்த் பாதிக்கப்படுறதை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசீஸ் அப்படிங்கிறாங்க. டிசீஸ் இஸ் த functional or physical change from a normal state that affects the health of a person by causing disability or discomfort. டிசீஸ் அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த ஹெல்த்தி பர்சன் வந்து நார்மல் ஸ்டேட்லேருந்து மாறுபடுறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க பாடியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுது, அதே மாதிரி அவங்க பாடியில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச் ஆகுது. அப்போ அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, டிஸ்எபிலிட்டி, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதே மாதிரி டிஸ்கம்ஃபர்ட், அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிசீஸ் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள்னு கொடுத்துருக்காங்க. த ஃபாலோவிங் ஆர் தி ரீசன்ஸ் தட் குட் லீட்ஸ் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் டிசீஸ் இன் என் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுக்கு டிசீஸ் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். அதாவது ஏதாவது நோய் உருவாக்கக்கூடிய நுண்கிருமிகள், மைக்ரோப்ஸ்னு என்னது, நுண்ணுயிரிகள் அல்லது நுண்கிருமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுண்கிருமிகள் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னாலும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நோய் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லேக் ஆஃப் பேலன்ஸ்டு டயட். அவங்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். அதாவது கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ்டு டயட் படிச்சிருப்போம். அது வந்து குறைவாக இருந்ததுனால அவங்களுக்கு நோய் வரும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, புவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ். அவங்களோட வாழ்க்கை முறை வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா நல்ல தரமற்றதாக இருக்கும். அதே மாதிரி அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ப்ராப்பராக என்னது ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அன்ஹைஜீனிக் பிளேசஸில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வரும், டிசீசஸ் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாடி பார்ட்ஸ் ஆர் ஆர்கன்ஸ். அந்த இண்டிவிஜுவலோட பாடியில் இருக்கக்கூடியதில் ஒரு ஆர்கனோ அல்லது 2 ஆர்கன் வந்து என்னது, அவங்க பாடியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கலாம். மால் ஃபங்க்ஷனிங் இது குறைபாடுகள், அந்த ஆர்கனோட குறைபாடுகள்னால என்னாகலாம், அந்த இண்டிவிஜுவலுக்கு நோய் வரலாம். அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு நோய் வர்றதுக்கு 4 காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு நோய் கிருமிகளோட தொற்றுதல் இருக்கும். ரெண்டாவது, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு சரியில்லாமல் இருக்கும். இன்னொன்று, அவங்க வாழக்கூடிய வாழிடம் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கும், ப்ராப்பராக சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். இந்த 4 காரணங்கள்னால்தான் ஒரு மனுஷனுக்கு என்னாகுது, நோய் வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னஸ் அண்ட் தேர் காசஸ். என்னென்ன சிக்னஸ், அதாவது என்னென்ன நோய்கள், எத்தனை வகையான நோய்கள் இருக்குது, அண்டு என்ன காரணங்கள்னால அது பரவுதுன்னு கொடுத்துருக்காங்க. The prevention and treatment of sickness can be considered in 2 groups for their better understanding. அதாவது அந்த நோய் உருவாகுது அப்படின்னா அந்த நோயை தடுக்கிறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத கன்சிடர் பண்ணி அதை வந்து எத்தனை டைப்ஸாக சொல்லியிருக்காங்கன்னா 2 குரூப்ஸாக சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் கம்யூனிகபிள் டிசீசஸ், செகண்ட் ஒன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஒன் கம்யூனிகபிள், செகண்ட் ஒன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் என்ன, அது வந்து எப்படி பரவுது, என்ன காரணங்கள்னால பரவுது, அதோட அறிகுறிகள் என்ன, அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா, கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்னா தொற்று நோய்கள் அல்லது பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். தொற்று நோய்கள் அப்படின்னாலே தெரியும், ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு அப்படியே பரவறதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது, பரவறது என்னென்னு சொல்லலாம், கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பர்சன் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்யூனிகபிள் டிசீசஸ்லேருந்து அவங்க பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும்.
இந்த டிசீஸ் எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டாமினேட்டட் ஏர், அதாவது பொல்யூட்டட் ஏர், அதே மாதிரி வாட்டர், கெட்டுப்போன தண்ணி, கெட்டுப்போன உணவு, அல்லது வெக்டார்ஸ்னால் என்னது இன்செக்ட் அல்லது அதர் அனிமல்ஸ். இன்செக்ட்னால் மஸ்கிட்டோ வரும், ஹவுஸ் ஃப்ளை, இந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் மூலமாகவோ என்னாகலாம், இந்த நோய்கள் ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவலாம். அதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய டிசீஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க, ஹெல்த் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நோய் பரவுறதுக்கு இதெல்லாமே ஒரு காரணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்று அப்படின்னா அன்சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். அந்த பையன் குடிக்கக்கூடிய தண்ணி என்னென்னா என்னது நல்ல சேஃப் சுத்தமான தண்ணி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருந்தாலும் என்னது நோய் வரும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். அந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் இருந்தாலும் என்னது டிசீஸ் வரும். இன்னொன்று ஃபுட்டை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே ஓப்பனில் வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த சாப்பாட்டில் ஒட்டும். அப்போ அது மூலமாக என்ன ஆகும், டிசீஸு ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி அந்த காய்கறி வெஜிடபிள்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்தால் அதையும் ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். இன்னொன்று ப்ராப்பராக லெட்டின் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன ஆகலாம், நோய்கள் அதிகமாக வரலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸோ வேறு ஏதாவது ஃபீக்கஸ்னு என்னது எக்ஸ்க்ரீட்டாக இருக்கு இல்லையா, அதையெல்லாம் டச் பண்ணும்போது என்னது ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணல அப்படின்னாலும் அது மூலமாகவும் என்ன ஆகும், டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாம் எந்த வகையில் நோய் உருவாகுது அப்படிங்கிறதுக்கான ஃப்ளோ சார்ட். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. பாக்டீரியா மூலமாக என்னென்ன நோய்கள் பரவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டியூபர்குலோசிஸ், காலரா அண்டு டைஃபாய்டு. இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய கம்யூனிகபிள் டிசீசஸ். இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா த்ரோ ஏர், காற்று மூலமாகவோ அல்லது வாட்டர், தண்ணி மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாகவோ என்னாகலாம், ஸ்ப்ரெட் ஆகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தோன்னா டியூபர்குலோசிஸ். தமிழில் இந்த டியூபர்குலோசிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா காசநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட் ஃபார்மில் நம்ம எப்படி சொல்லலாம்னா டிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிபியை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா எப்படி பரவுது அப்படின்னா த்ரோ ஏர், காற்று வழியாக பாதிக்கப்பட்ட மனிதர்களிலிருந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு பரவுது. எப்படி பரவுதுன்னு பார்த்தோன்னா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, டியூபர்குலோசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இரும்பும் போதோ அல்லது தும்பும் போதோ அல்லது சும்மா சாதாரணமாக அவங்களோட எச்சில் ஸ்பிட்டிங்னு இந்த எச்சில் துப்புவாங்க. அந்த மாதிரி துப்பும்போது பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அது இருந்துட்டு அப்படியே என்னது காற்றுல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சிட்டு போய் வேற ஒரு மனுஷனுக்கு என்னது நோயை உருவாக்கலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த டிபினால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸோட அவங்க ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் இருக்குது இல்லையா, பொருட்கள், அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் என்னாகும், இந்த டிபி பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டியூபர்குலோசிஸ் டிசீஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபீவர், காய்ச்சல் இருக்கும், வெயிட் லாஸ், உடல் எடை குறையும், குரோனிக் காஃப், குரோனிக்னு என்னது கண்டினியூஸாக இருமல் இருந்துகிட்டே இருக்கும், பிளட்டி ஸ்பிட்டிங், அவங்க எச்சில் துப்புனாங்கன்னா அதில் ரத்தம் வரும், அண்டு டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், ப்ராப்பராக அவங்களால என்ன பண்ண முடியாது, மூச்சு விட முடியாது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுனாலே அவங்க என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, டியூபர்குலோசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். க்ரீன் கலரில் குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதான் அந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சன் இருமும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாக்டீரியா என்ன ஆகுது, இன்னொரு பர்சனுக்கு பரவ ஆரம்பிக்குது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. சரி, எப்படி இந்த நோயை தடுக்கலாம், இதோட ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தடு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பிசிஜி வேக்சினேஷன் கொடுக்கலாம், பிசிஜி வேக்சினேஷன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த டிபினால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன், சிறப்பாக அவங்கள கவனிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் மெடிகேஷன்ஸ் லைக் டாட், அதாவது இந்த டிபினால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸை ப்ராப்பராக செக் பண்ணுற அந்த இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரெகுலராக மாத்திரை மருந்து சாப்பிட்றாங்களா அப்படின்னு செக் பண்ணணும். இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே ஓரளவு என்ன பண்ணலாம், இந்த டிசீஸை
ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ட் அப்படின்னு என்னது, தடுக்கிறது. ட்ரீட்மெண்ட்னா அதுக்குண்டான சிகிச்சை முறைகள். நெக்ஸ்ட் டிசீஸ் என்னன்னு பார்த்தோன்னா காலரா. இந்த காலராவை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா விப்ரியோ காலரா அப்படின்னு சொல்லுவேன். என்னென்னு சொல்லுவோம், விப்ரியோ காலரா. இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், அதாவது கெட்டுப்போன உணவு அல்லது கெட்டுப்போன தண்ணி மூலமாக என்னது இந்த நோய் வந்து மனிதர்களுக்கு பரவுது. இந்த காலராவோட சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாமிட்டிங், வாந்தி இருக்கும். சிவியர் டயேரியா, கண்டினியூஸாக வந்து என்னது டிசென்ட்ரி ஆகிட்டே இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும். அண்டு கிராம்ப்ஸ் இன் லெக்ஸ், கால்கள் வந்து என்னது இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எந்த நோய்க்கான அறிகுறி, காலரா நோய்க்கான அறிகுறி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த காலரா டிசீஸ் வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த காலராவோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. விப்ரியோ காலரை ராட் ஷேப்டு. எப்படி பரவுதுன்னு பார்த்தோன்னா ட்ரிங்கிங் கண்டாமினேட்டட் வாட்டர் கேன் பி காஸ், கெட்டுப்போன தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணி மூலமாக வந்து இந்த நோய் பரவுது. எப்படி இந்த விப்ரியோ காலரை, அதாவது காலரா நோய் வராமல் நம்ம தடுக்கலான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ், அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்து எப்படி இருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும், நம்மளும் ஹைஜீனாக இருக்கணும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதாவது தெருவில் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, மேலே மூடி போட்டு மூடி வச்சுருக்க மாட்டாங்க, ஓப்பனில் தான் இருக்குது. அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது, அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அப்போ பாயில்டு வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும், நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சு சுடு தண்ணியாக குடிக்கணும். காலராவுக்கு அகெயின்ஸ்ட், அதாவது காலராவுக்கு எதிர்ப்பாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேக்சினேஷன், தடுப்பு மருந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் போடும்போது இந்த காலரா நோயை தடுக்க முடியும். இது வந்து அதுக்கான சிகிச்சை முறைகள். அடுத்த டிசீஸ் என்னன்னு பார்த்தோன்னா டைஃபாய்டு. இந்த டைஃபாய்டை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா சால்மோனெல்லா டைஃபி. சால்மோனெல்லா டைஃபி. இது எப்படி பரவுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக தான் பரவுது. டைஃபாய்டு ஃபீவரோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா எனரெக்சியா. அந்த எனரெக்சியா அப்படிங்கிறது என்னது, லாஸ் ஆஃப் அப்படைட், பசி எடுக்காது, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனரெக்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்டேக், தலைவலி இருக்கும். ரேஷஸ் ஆன் அப்டாமின், நம்மளோட வயிற்று பகுதியில் அங்கங்கே என்னது தடிப்புகள் மாதிரி இருக்கும். டிசென்ட்ரி, வயிற்றுப்போக்கு இருக்கும். அதே மாதிரி ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைஃபாய்டு ஃபீவரோட சிம்டம்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். இந்த டைஃபாய்டு ஃபீவரோட சிம்டம்ஸ் இதில் காமிச்சிருக்காங்க பாரு. இது வந்து சால்மோனெல்லா டைஃபிங்கிற பாக்டீரியா. அந்த டங்க் இருக்கு இல்லையா, நம்மளோட நாக்கில் மேலே கோட்டிங் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸ்ப்ளீன், நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன், லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் என்லார்ஜ் ஆயிரும், பெருசாயிரும். நம்மளோட இண்டஸ்டைனில் வந்து அல்சர் ஃபார்மேஷன் ஆகும். அதே மாதிரி ரேஷஸ் ஆன் த பாடி, அங்கங்கே தடிப்புகள் மாதிரி ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் டைஃபாய்டோட சிம்டம்ஸ். ஓகே, இந்த டைஃபாய்டோட ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தடு பார்த்தோம் அப்படின்னா பாயில்டு வாட்டராக குடிக்கணும், அதுவும் நல்ல சுத்தமான தண்ணியாக குடிக்கணும். அப்புறம் சீவேஜ் வேஸ்ட் இருக்குல்லையே, அந்த வேஸ்ட்டையெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக டஸ்ட்பினில் தான் டிஸ்போஸ் பண்ணணும். அடுத்தது வேக்சினேஷன். இந்த டைஃபாய்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வேக்சினேஷன், தடுப்பு மருந்து போடும்போது இந்த டைஃபாய்டு டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்து இந்த 3 டிசீஸுமே பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய டிசீசஸ். டியூபர்குலோசிஸ், காலரா, டைஃபாய்டு, இது 3மே இது பாக்டீரியா மூலமாக வரக்கூடிய டிசீசஸ். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ். வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நோய்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த வைரல் டிசீஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்து என்னது அதிகமான இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடியது, ரொம்ப பரவலாகவே வந்து என்னது இன்ஃபெக்ஷன்ஸை காஸ் பண்ணக்கூடியது. நிறைய டைப் ஆஃப் வைரஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா, இந்த கொரோனா வைரஸ் மாதிரியே தான் எல்லாமே என்னது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான வைரஸஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ், சிக்கன் பாக்ஸ் அண்டு ரேபிஸ், இந்த 3 டிசீஸை பற்றியும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டிசீஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஹெப்படைட்டிஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ், இருக்கிறதில் ரொம்ப டேஞ்சரஸ், அபாயகரமான ஃபீட்டல் ஆபத்தான டிசீஸ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் தான். இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஹெப்படைட்டிஸ் வைரஸ் ஏ, பி, சி, டிஇ 5 வகையான வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற நோயை உருவாக்குது. எப்படி இந்த வைரஸ் பரவுதுன்னு பார்த்தோன்னா
கண்டாமினேட்டட் வாட்டர், கெட்டு போன தண்ணி, அது மூலமாக. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ், ஒரு பேஷண்ட்க்கு போட்ட ஊசிவே வந்து என்னது இன்னொரு பேஷண்ட்டுக்கு போடுறது மூலமாக. அல்லது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ரத்தம் வந்து மாற்றுறாங்களே, அந்த மாதிரி மாற்றும் போது செக் பண்ணாமல் மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஹெப்படைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரத்தத்தை மாற்றுறது மூலமாக என்னது இன்னொரு பர்சனுக்கு ஹெப்படைட்டிஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஹெப்படைட்டிஸோட சிம்டம்ஸ் என்னெல்லான்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ் ஆஃப் அப்படைட், பசி எடுக்காது, அனரெக்சியா அண்டு வாமிட்டிங், வாந்தி இருக்கும், ஐஸ் கண்ணும் எல்லோ கலரில் மாறிடும், அதே மாதிரி யூரினும் என்னது எல்லோ கலரில் தான் வரும். இது பார்த்தோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸோட சிம்டம்ஸ். ஹெப்படைட்டிஸ் வைரஸ் லிவர் வந்து என்ன ஆயிரும் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். கண்ணு பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும். இதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தடுன்னு பார்த்தோன்னா, ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம கையை வந்து என்ன பண்ணணும், நல்லா சுத்தமாக கழுவணும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெப்படைட்டிஸ்க்கு உண்டான ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தடு. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா சிக்கன் பாக்ஸ். இந்த சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அம்மை நோய், அதாவது கோடக்கொப்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அந்த நோய் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிக்கன் பாக்ஸ். இந்த சிக்கன் பாக்ஸுக்கு இன்னொரு நேம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேரிசெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடியது. ஹைலி கண்டாஜியஸ்னு இது அதிகமாக ஒருத்தவங்கிட்டிருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியது. என்ன வைரஸ் மூலமாக பரவுது அப்படின்னா வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலமாக பரவுது. இந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா த்ரூ ஏர், காற்று வழியாவோ அல்லது அந்த இன்ஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்ண திங்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாகவோ என்ன ஆகும், இந்த நோய் வந்து ஒருத்தவங்கிட்டிருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும். இந்த சிக்கன் பாக்ஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹோல் பாடி முழுவதும் என்னது அப்படியே இந்த ரேஷஸ் கொப்பளமாக ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் ஃபீவர், காய்ச்சல் இருக்கும், ஹெட் ஏக், தலைவலி இருக்கும், பாடி வந்து ரொம்ப டயர்டாயிரும், அவங்களால வந்து என்னது எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் பாக்ஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாரு, ஹெட் ஏக், தலைவலி, ஃபீவர் இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் அப்படைட், பசி எடுக்காது, ரொம்ப டயர்டாயிரும். ரேஷஸ்னு எனக்கு அங்கங்கே மூஞ்சி பூரா அந்த கொப்பளமாக அந்த மாதிரி இருக்கும், பாடி ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த குட்டி பாக்ஸில் ரேஷஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன் develops into fluid filled blisters that eventually turns into crust. இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன பிளிஸ்டர்ஸ்னால் கொப்பளம் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன அப்படியே க்ரஸ்ட் ஒரு தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகும். இது எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செஸ்ட், நெஞ்சு பகுதியில், அதே மாதிரி பேக், முதுகில், அப்புறம் ஃபேஸில் தோன்றும். அப்புறம் அப்படியே வந்து அது த்ரோட் பாடிக்கும் பரவ ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்சியாக இருக்கும், நம்மளுக்கு என்னது அந்த கொப்பளை வந்து அரிக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிக்கன் பாக்ஸுக்கு சிம்டம்ஸ் ப்ரிவென்ஷன் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேக்சின் கொடுக்கலாம். பெஸ்ட்டு என்னன்னு சொல்லலாம், பெஸ்ட் வே டு ப்ரிவென்ட் சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா வேக்சின் போட்டு க்யூர் பண்ணலாம். இல்லை அப்படின்னு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்டட் பர்சனுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறது மூலமாக என்ன பண்ணலாம், சிக்கன் பாக்ஸை க்யூர் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு டிசீஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ரேபிஸ்னாலே வெறிநாய் கடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான டிசீஸ், ஃபீட்டல்னு இது ரொம்ப அபாயகரமான டிசீஸ். இது வந்து எப்படி பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் டாக், அதாவது நோயினால் பாதிக்கப்பட்ட நாய், முயல், குரங்கு, கேட், பூனை இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்னது ஒரு மனிதனை கடிக்கும் போது அந்த விலங்குகள்லேருந்து என்னது மனிதனுக்கு பரவக்கூடிய நோய் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேபிஸ் அப்படிம்பாங்க. இந்த வைரஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நாய் இருக்கு இல்லையா, அந்த டாகோட சலைவா எச்சில் வந்து இருக்கும் அந்த வைரஸ். அதுக்கப்புறம் அந்த நாய் அந்த மனிதனை கடிக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த நரம்பு வழியாக எங்கே போகுது, அந்த மனிதனோட மூளையே போய் தாக்குது. இந்த ரேபிஸ் வெறிநாய்க்கடியோட சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா என்னெல்லாம் இருக்குன்னா ஹைட்ரோஃபோபியானா என்னது, தண்ணி கண்டாலே அவங்களுக்கு வந்து என்னது பயமாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஃபியர், ரொம்ப பயப்படுவாங்க. ஃபீவர், காய்ச்சல் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2லேருந்து 12 வாரம் வரைக்கும் காய்ச்சல் இருக்கும். அதே மாதிரி இவங்களோட பிஹேவியர், நடத்தை எல்லாமே வந்து என்ன ரொம்ப அதிகமாக இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட சிம்டம்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அந்த நாயோட பிஹேவியர் எல்லாமே என்னது அந்த ஹியூமன் பீயிங்க்கு வந்துடும். எப்படி இந்த ரேபிஸ் அப்படிங்கிற டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் இதில் வந்து இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். நாய் கடித்த உடனே நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அனிமல் கடித்ததுக்கப்புறம் 2லேருந்து 12 வாரம் வரைக்கும் என்னது சிம்டம்ஸ் தெரியும்.
அந்த சிம்டம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது 2 வருஷம் வரைக்கும் வேணாலும் என்னது அந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்த உடனே வந்து என்னது சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே நம்ம வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோயை ஓரளவு தடுக்க முடியும். இல்லை அப்படின்னா என்னது ஃபிட்டாலிட்டின்னு இது கண்டிப்பாக இறப்பு தான் ஏற்படும். இதை வந்து என்னது சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே வேக்சினேஷன் கொடுத்துட்டோம்னா என்னது அந்த டைமில் அந்த நோயை தடுத்துடலாம், ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இறப்பு தான் ஏற்படும். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேபிஸோட சிம்டம்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரேபிஸ் நோய் ஃபஸ்ட் அந்த ரேபிஸ் வைரஸ்னால் அஃபெக்ட் ஆன அந்த டாக் வந்து ஹியூமன் பீயிங்கை பைட் பண்ணுது. பைட்னு இது கடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த வைரஸ் என்ன ஆகுது, அந்த நாய் கடிச்சதே அதோட சலைவாலேருந்து மனிதனோட பாடிக்குள்ளே போயிடுது. பாடிக்குள்ளே போனது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வைரஸ் வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு வைரஸ் உள்ளே போச்சு அப்படின்னா 10, 20, 100ன்னு அதோட நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகுது. அந்த வைரஸ் டைரெக்டாக எதை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த மனிதனோட உடலில் இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் இருக்குது இல்லையா, அதில் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மனுஷனோட என்னது மூமெண்ட்ஸ் இதையெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்ய ஆரம்பிக்குது. அந்த வைரஸ் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது அந்த மனிதனோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பின்னாடி வெர்டிபிரல் காலம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டில், பிரெயினில் இருக்கக்கூடிய கேங்லியான்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பரவ ஆரம்பிக்குது. உள்ளே பரவனதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பைனல் கார்டு மூலமாக மூளைக்கு போய் மூளையவே வந்து பாதிப்படைய செய்யுது. அதுக்கப்புறம் வைரஸ் என்ன ஆகுது அப்படின்னா பிரெயின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு வழியாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அதர் டிஷ்யூவான கண், அதே மாதிரி கிட்னிஸ், சிறுநீரகம், சலைவரி கிளாண்ட், நம்ம வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சலைவரி கிளாண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்கு வந்து அந்த வைரஸ் ரீச் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் வந்து என்னது இந்த வைரஸ் வந்து மனிதனோட பாடிக்குள்ளே போய் மனிதனை அட்டாக் பண்ணுது. அப்போ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகபிள் வைரல் டிசீசஸ், வைரஸ் மூலமாக பரவக்கூடிய டிசீசஸ் என்னென்னு பார்த்தோம். அதில் 3 டிசீஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா சிக்கன் பாக்ஸ் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் ரேபிஸ் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ் பார்த்துருந்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன டூயூனோ மாதிரி கொடுத்துருக்காங்க. வேக்சின் அப்படின்னாலே தடுப்பு மருந்து. இது வந்து நம்ம பயாலாஜிக்கல் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இந்த வேக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அதனால் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி. எந்த டிசீஸ் வந்திருக்குதோ அந்த டிசீஸ்க்கு எதிரான வேக்சின் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். இது வரைக்கும் என்ன மாதிரியான வேக்சின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா BCG வேக்சின், போலியோ வேக்சின், MMR வேக்சின், இதெல்லாமே சின்ன குழந்தையில் இருக்கும்போது என்னது போட்டுட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் வராமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், பாதுகாக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஏதாவது ஆரம்ப சுகாதார நிலையம், பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருந்துச்சுன்னா அங்கே போய் வேக்சினேஷனை பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற சொல்கிறாங்க. அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 15 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான வேக்சினேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி டாக்டர் இருந்தாருன்னா அவரையும் மீட் பண்ணி இந்த மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேக்சினேஷன்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்கொயரி பண்ணலாம். எவ்வளோ டோசேஜ் கொடுத்தா அந்த டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான லிஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா டிசீசஸ்ன்னு என்னென்னு பார்த்தோம், என்ன காரணத்தினால டிசீஸ் வருதுன்னு பார்த்தோம். அதில் கம்யூனிகபிள் டிசீசஸ் பார்த்தோம். கம்யூனிகபிள் டிசீசஸில் பாக்டீரியா மூலமாக பரவக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தோம், வைரஸ் மூலமாக பரவக்கூடிய டிசீஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் என்ன, அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்டு டாப்பிக்கெல்லாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.